அனைவருக்கும் இனிமையான வணக்கம். மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் இலங்கை கலைத்துறை தொடர்பாகவும் கலைத்துறையில் கலைஞர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பாகவும் இது சம்பந்தம் இல்லாமல் இன்னும் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கின்றது. அந்த பிரச்சனைகள் தொடர்பாகவும் பேச போகின்றோம். நல்ல தரமான ஒரு கலைஞரோடு, ஒரு அனுபவசாலியோடு, ஒரு சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒருவரோடு, அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்துறையில் மிகப்பெரிய ஈடுபாடுடைய ஒருவரை நாம் இன்று நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கின்றோம். அன்போடு வரவேற்கின்றோம். சமூக சேவையாளரும் கலைஞரும் ஒரு சிறந்த ஆன்மீகவாதியுமாகிய ஆறுமுகம் ரவீந்திரன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம் எமது ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சிக்கு. வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. அன்போடு அழைக்கின்றோம். அதாவது சில கலைஞர்களோடு நாங்கள் பேசும்போது அவர்கள் நிஜமாகவே ஒரு நடிகரை போன்றிருப்பார்கள். அப்படி ஒரு தோற்றத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள். எனவே உங்களை அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். உங்களுடைய ஆரம்ப கலைத்துறைக்கு எப்படி நீங்கள் வாரீங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம், நான் பள்ளியில் படிக்கிற நேரம் என்ன பாடசாலை? இந்த சென்ட்ரல் காலேஜ், அதில் தான் விவேகானந்தாலையும் படித்தேன். அப்படி படிக்கிற நேரத்தில் எனக்கு இந்த கலை மீது ஆர்வம், மேனை நாடகம், பேச்சு போட்டி, இப்படி பாடல்கள், இந்த ஒரு அதோட அனுபவத்தை கொண்டு பலவிதமான ஒரு செயல்பாட்டை எடுத்து இருந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் ஒரு 90ஆம் ஆண்டு அளவில் எனக்கு ஜோசப் பெர்னாண்டோ அவர்கள் முத்துச்சரம் நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும். அந்த நாளில் மிகவும் மாநகர சபை உறுப்பினராக தற்போது இருந்தவர். அவர் அவரும் ஒரு நடிகர். அந்த காலத்தில் அவர் அந்த முத்துச்சரம் நிகழ்ச்சியில் சிறப்பாக அந்த பாடல்கள் அவங்கள்ட்ட போகும். அதை பார்த்தனால எனக்கும் ஒரு ஆசை, கலை நடிக்கணும்னு சொல்லி. ஏன்னா நான் ஏற்கனவே சின்னதுலேருந்து எம்ஜிஆருடைய ரசிகர். அதனால் எம்ஜிஆர் தீவிரமான ரசிகர். அவரோட கொள்கை, அவரோட தனி பாடல்கள், அவரோட ஆக்ஷன், காதல் பாடல் எல்லாமே நல்லா பிடிக்கும் எனக்கு. அதை வச்சு நான் இந்த பாடல்களை தயாரித்து கொடுக்குறது எப்படின்றது அந்த கலைத்துறைக்கு அவரோட அறிமுகத்தோடு தான் நான் வந்தேன். அப்போ ஒலி நிகழ்ச்சியில் பல நிகழ்ச்சிகளில் நடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருந்தது. அதே போக மேடையிலேயும் நான் கொஞ்சம் நாடகங்களை நடிச்சிருக்கிறேன். அந்த முத்துச்சரம் நிகழ்ச்சியில் அவர் மூலியமாகவே உள்ளே போனதுனால பல பாடல்களை தயாரித்து வழங்கி முத்துச்சரத்தில் அதில் மொழிவாணன் அவர்கள் நண்பர், அவர் உசேன் பாரூக் அவர்கள், இவர்களுடைய நட்பை கொண்டு இன்னும் பல நிகழ்ச்சிகளில் பங்களிப்பு ஷரீஃப் அவர்களை தெரியும் சார். அவர் எங்களோட தொலைக்காட்சியில், அவர் என்னுடைய நண்பர். எங்களுடைய ஸ்டார் தமிழ் தொலைக்காட்சியிலே எல்லா இஸ்லாமிய நிகழ்ச்சியையும் தொகுத்து வழங்கிய ஒரு அறிவிப்பாளர். இறைவன் அவரை எங்களிடம் பிரித்து விட்டார். காலத்தின் கட்டாயம் ஒன்றும் செய்ய முடியாது. இருந்தாலும் கூட அந்த கால பகுதியில், அதாவது நீங்கள் அந்த முத்துச்சரம் என்ற சொல்லப்படுகிற நிகழ்ச்சி, அதெல்லாம் நாங்கள்லாம் சிறு வயதிலிருந்து பார்த்து ரசித்த நிகழ்ச்சி. ஞாயிற்றுக்கிழமை 1 மணிக்கு போகக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. ஆமாம், முத்துச்சரம் நிகழ்ச்சி. எனவே அந்த நிகழ்ச்சியை பார்த்து இந்த கலைத்துறைக்குள் வந்தவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒருவரோடு பேச கிடைத்தது உண்மையிலேயே, அப்படி ஒருவரை எங்களுடைய நிகழ்ச்சிக்கு அழைக்க கிடைத்தது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது. அதே நேரம் இப்போ இந்த முத்துச்சரம் நிகழ்ச்சியினூடாக நீங்கள் திரையில் தோன்றீங்க. ஆமாம். அப்போ திரையில் என்ன செய்தீங்க? ஏன்னா பாடல்கள். ஆமாம், ஏன்னா முத்துச்சரத்தில் இலங்கை கலைஞர்களுக்காக நிறைய முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதில் எங்களுக்கு அந்த இவருடைய ஜோசப் பெர்னாண்டோ பாடல் போகிறத பார்த்து அவரோட போய் நானும் பாடல்கள் செய்யணும்னு சொல்லி நாங்களே தான் சொந்த செலவில் தயாரித்து, அதாவது உசேன் பாரூக் அவர்கள் நல்ல, அதாவது பாடலுக்கு நீங்கள் அபிநயம், அதாவது இந்திய பாடலுக்கு நாங்கள் அபிநயம், கதாநாயகன் வேடமிட்டு. அப்போ நீங்கள் கதாநாயகியாக நடித்தவங்கலாம் இன்னும் கலைத்துறையில் இருக்கிறாங்க. ஒரு சிலர் இருக்காங்க, குமாரின்றவங்க இருக்காங்க, மல்லிகா கீர்த்தி அவர்கள் எங்களுக்கு அவங்க இருக்கிறாங்க. நம்மளோட ஷானவாஸ் அவர் மாஸ்டர் தான் இன்னொரு 30-35 பாடலுக்கு மேலாக என்ன டைரக்ட் செஞ்ச ஒரு நடன இயக்குனர் அவர். அதன் பிறகு நந்தகுமார் மாஸ்டர், அவர் சிங்கள ஃபீல்டில் இன்னைக்கு ஒரு முக்கியமான இடத்துல இருக்கார். அவரோடைய பல பாடல்கள், மொழியண்ணன் டைரக்ஷன்லையும் பல பாடல்கள். அதே மாதிரி மோகன்குமார் அண்ணன் அவர்களுடைய பாவக்கரை, மறைந்த மோகன்குமார் அவர்கள், அவருடைய கிருஷ்ண கலாலயத்தில் உபப்பொருளாளர் 2 வருஷம் இருந்திருக்கிறேன். அவர் அந்த நாடகங்கள் மெருகேற்றுறதுல எந்த முறையில் அதுகளை செய்கிறாங்கன்ற அந்த நுணுக்கங்களை அவர்கிட்ட இருந்த நேரம் தான் அவரை நான் படிச்சிருக்கேன். மோகன்குமார் அவர்கள் இல்லை, அவர் ஒரு அதிசயமான மனிதன். கலைத்துறைக்கு தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர். மிகவும் சிரமப்பட்டு எப்படியாவது ஒரு 6 மாதத்துக்கு ஒரு மேடை நாடகத்தை உருவாக்கணும். அவர் தான்
இப்போ மேடை நாடகங்கள் மிச்சம் குறைந்து. ஆமாம், இந்த மேடை நாடகங்கள் போன்ற விஷயத்தை எங்களுடைய அடுத்த பகுதியில் நாங்கள் பேசுவோம், நிறைய பேச வேண்டியிருக்கின்றது. அப்படி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கும்போது நான் நினைக்கிறேன் அந்த காலப்பகுதியில் ஸ்ரீதர் பிச்சையப்பா எல்லாம் வந்தார். கண்டிப்பாக அவரோட பணியாற்றிருக்கீங்க. இல்லை, ஸ்ரீதர் பிச்சையப்பா எனக்கு கிளாஸ்மேட். அவர் சென்ட்ரல் காலேஜில் எங்களோட படித்தார், நல்ல வரைவார். கிருபானந்த வாரியார் செட்டித்தொரு கோயிலுக்கு வந்திருந்த நேரம் அவரோட கூட போயிட்டு நாங்கள் அந்த படத்தை கொடுத்து அவர்கிட்ட எழுதிட்டெல்லாம் வந்தோம். அவர் ஒரு பாடகர், அவர் பாடகர். மிச்சம் விஷயங்கள்ல பாடுறத மேடைகளை பார்த்துருக்கிறேன். அவரோட நடிக்கும் வாய்ப்பு, பாடக்கூடிய வாய்ப்பு. எல்லாரும் பெரிய கலைஞர், மகா கலைஞர் எல்லாரும் சொல்லுவாங்க. நான் அவரோட ஒரு 2 இசை நிகழ்ச்சிக்கு நான் தொகுத்து வழங்கியிருந்தேன். அட்டனில் உண்டு, தலவாக்கல்லில் உண்டு. ஸ்ரீதர் பிச்சையப்பா அவர்கள் வந்து ஒரு சகலகலா எல்லா நடனம் ஆடுவார், பாடல் இயற்றுவார். அப்ப உங்களுக்கு அவருடைய எந்த பங்களிப்பு கிடைச்சதுன்னு சொல்லி? என்னோட இல்லை, அந்த ஸ்கூல் சின்னதில் படித்த பழக்க வழக்கம் மட்டும்தான். கலைத்துறையில் திரும்ப கலைத்துறையில் அவரோட பேசி பழகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கல. ஆனால் அவருடைய நிகழ்ச்சி அவர் நடக்கிற டிவியில் முதல் நான் நினைக்கிறேன் இலங்கையில் 2 வேடம் ஒரு பாடல் செஞ்சு அவர் தான் போட்டிருந்தாங்க. விருப்பமாக இல்லை, அதை பார்த்துருக்கிறேன். ஒரு நல்ல கலைஞர். பிறகு கொஞ்சம் பிரச்சனைகள், தனிப்பட்ட பிரச்சனைகள். ஆனால் அவர் போன்ற கலைஞர்கள் இன்னும் எம்மோடு இருந்திருக்கலாம். இருந்திருந்தா கலைத்துறைக்கு இன்னும் ஒரு நல்ல பெரிய பங்களிப்பு கிடைச்சிருக்கு. நிச்சயமாக. அதுக்கு பிறகு இந்த ஆறுமுகம் ரவீந்திரன் என்பதை விட ஒரு ஃபேஸ்புக்கில் நீங்கள் நல்ல பிரபலியமாகுறீங்க. அந்த ஃபேஸ்புக் பிரபலியமாவதற்கு அல்லது ஃபேஸ்புக்கில் இப்படியெல்லாம் போடணுங்கிற ஐடியா எப்போ வந்தது? இல்லை, பொதுவாகவே இப்போ வந்து ஃபேஸ்புக் வந்து கொஞ்சம் பப்ளிசிட்டி ஆகிட்டு வர்ற நேரம் மக்கள் அனைவராலுமே விரும்பி பார்க்கப்படுது, ஒரு டைம் பாஸு. இப்போ எனக்கு தெரிஞ்ச இந்த கலைத்துறையில் எம்ஜிஆர்கிட்ட ஒரு ரசிகன், சிறு வயது கொண்டே ஒரு தீவிர ரசிகன், அவருடைய கொள்கை பாடல்களை. அப்போ நான் இதில் தனி பாடல்கள் அத்தனையும் இந்த ஃபேஸ்புக்கில் நடித்து போட மக்களிடையே ஒரு சில வரவேற்புகள். எனக்கு தேவையான நண்பர்கள் எல்லாமே அண்ணா ரவி அண்ணா நல்லா இருக்குது செய்யுங்க, அந்த உற்சாகம்னு அப்படி உற்சாகத்தை கொடுத்தாங்க. அதோட நானே தொடர்ந்து செஞ்சு கொண்டு வந்து இன்னும் ஃபேஸ்புக்கில் எனக்கு நியாயமான நண்பர்கள் இருக்கிறாங்க. அதாவது உங்களுடைய பாடல்களை பற்றி அவங்க விமர்சனம் செய்யும்போது நல்ல முறையில் தான் விமர்சனம் செய்கிறாங்க. இன்னும் நிறைய பாடல்களை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துகிறாங்க. இப்போ நான் எதுக்கு இந்த ஃபேஸ்புக்கில் உங்களோட காணொளிகள் வீடியோ பற்றி கேட்டேன்னு சொன்னால், உங்களோட வயதில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது உங்களுடைய கலைத்துறையில் உங்களோடு இருந்தவர்கள் கூட இப்போ அதை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிற நேரம், நீங்கள் ஒரு புத்துயிராக இந்த ஃபேஸ்புக்கில் காணொலிகளை போட்டு வரும்போது இந்த துறை மீண்டும் வளர்றதற்கான வாய்ப்புகள் அதிகமாக. உண்மையாக ஏன்னா கலைஞனுக்கு வயசு இல்லை, கலையும் உள்ள இருக்கணும், அவர் திறம்படாத செய்யணும், அந்த செய்யணும்ன்ற ஊக்கம் தான் நமக்கு கை கொடுக்கும். நான் செய்கிற நேரம் பாருங்கள், அந்த காலத்து அந்த எம்ஜிஆர் வயசில் உள்ளவங்க எல்லாம் தான் கூடுதலாகவே என்ன ரசித்து பேசுறது கூட. அவங்களுக்கு அந்த பாட்டு போய் இதயத்தில் படுது, அவங்களுக்கு இப்படி ஒருத்தர் செய்ய மாட்டாங்கன்னு எதிர்பார்க்குற அளவுக்கு அந்த பாடல்கள் வந்து கை கொடுத்துருக்கு. அப்போ இந்த பாடல்கள் இப்போ நீங்கள் வந்து சில பாடல்கள் வந்து நான் ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கேன், நீங்கள் வீட்டிலேயே வந்து அந்த பாடல்களை நீங்கள் ஒளிப்பதிவு செய்து போடுவீங்க. அதில் யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க? ஹெல்ப் பண்ணுற ஒரு கேமரா ஒரு நண்பர் இருக்கிறாரு, அவரும் எடுப்பார், எங்கட மகளும் எடுக்கணும், மகன் எடுப்பாங்க. அப்போ அவங்க எல்லாம் எல்லாருமே எல்லாரும் உங்களுக்கு உதவி செய்கிறாங்க. கலை சம்பந்தமாக இருக்கிற நேரம் அவங்களுக்கும் சரி அப்பா கொஞ்சம் அப்பாட சந்தோஷம், சரி நம்ம செய்வோம் அப்படி செஞ்சுட்டு போகிறாங்க. சரி சரி சரி, ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள். ஏன்னா சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ளவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு வேறு வேலை இல்லை. ஆனால் அதில் கிடைக்கக்கூடிய அந்த ஆத்ம திருப்தி எவ்வளோன்னு சொல்லி செய்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் சில வீடுகளில் வந்து அப்படி உதவி செய்ய மாட்டாங்க. ஆனால் அண்ணனை பொறுத்தளவில் அண்ணனுடைய வீட்டில் உள்ள எல்லோருமே வந்து உதவி செய்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கு. அப்புறம் நீங்கள் இப்படி ஃபேஸ்புக்கில் இப்படியெல்லாம் போட்டுட்டு வர நேரம் உங்களுக்கு வேறு அழைப்புகள் வருமா? இப்படி நம்மளை ஒரு நிகழ்ச்சி செய்கிறோம், அங்கே வந்து நீங்கள் செய்ய இயலுமா? அழைப்புகள் வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இப்படி இசை நிகழ்ச்சிகள், இப்படி பாடல்களுக்கு அபிநயம் செய்யக்கூடிய எம்ஜிஆர் பாட்டு செஞ்சுத்தாங்க அப்படின்னு சொல்லி நான் அந்த மாதிரி மேடை நாடகங்கள் பல செஞ்சுருக்கிறேன் நிகழ்ச்சிகள். அதாவது இந்த ஃபேஸ்புக்கு போட்டதுக்கு பிறகு அதுக்கு முன்னாலே நான் செஞ்சுக்கிட்டு வந்த மேடைகளில் ஷானவாஸ் மாஸ்டர் அவருடைய அந்த சிங்கள பாடல்களுக்கும் அபிநயம் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் இலங்கை எம்ஜிஆர்னு முந்தைய ரத்னஜோதி அவர் அந்த இதே கனி எம்ஜிஆர் புத்தகம் எழுதி அதை வெளியிட்டாங்க இங்கே கவிக்கமல் அவர்களுடைய ஊசையில். அப்போ அந்த நேரம் அவர் என்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சார். அவர் கொஞ்சம் சுகம் பார்த்தல அந்த நேரம் கொஞ்சம் லாஸ்ட் ஸ்டேஜ். ரவி எனக்கு ஒரு எம்ஜிஆர் பாடல் நீங்கள் செய்யுங்க. அப்போ நான் வளர்ந்து வர எம்ஜிஆர் பாடலில் இலங்கை எம்ஜிஆர்ன்ற பட்டம் பேர் எனக்கு வந்துக்கிட்டு அப்போ டக்குன்னு செய்ய சொல்லி தான் பச்சை கிளி முத்துச்சரம் விவேகானந்தால
நான் அதில் நான் அபிநயம் பண்ணினேன். அப்போ அதுக்கு அசோகண்ட மகன் வில்சன் அசோகன் அவர்கள் வாசித்தேன். இதே கனி புத்தக ஆசிரியர் வந்திருந்தார். அசோகன் மிக பழம்பெரும் நடிகர். ஆமாம், அவரோட மகன். அவர் வந்த நேரம் எங்கள் அம்மாவுக்கு அந்த அசோகன் எல்லாம் தெரியுது தானே, அதனால் அவங்க எல்லாத்தையும் எங்கள் வீட்டுக்கு போய் ஒரு டீ பார்ட்டி ஒன்று வச்சு அம்மாக்கெல்லாம் பெரிய சந்தோஷம். பக்கத்தில் வச்சு படம் எல்லாம் பிடிச்சிடாங்க. ரொம்ப அருமையான நினைவுகள். அந்த டைம்ல நடந்த நினைவுகள் எல்லாம் மிகவும் அருமையாக இருக்கும். அதை எவ்வளவு பணம் கொடுத்தாலும் திரும்ப கிடைக்கிறது இல்லை. இதில் அது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஆத்ம திருப்தி, சந்தோஷம். ஏன்னா நம்மளாம் இந்த நேரம் இல்லாமல் இப்போ வெளியூரில் இருக்கோம் கூட என்னக்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லுவாங்க, உங்களை தான் நாங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், இன்னும் பொடியம் ஆயிருந்தாரு. அந்த மனசை இளமைப்படுத்த. ஆமாம், அந்த உங்களுடைய நீங்கள் செய்யக்கூடிய அந்த மகிழ்ச்சிகரமான அந்த வீடியோக்கள் தான் உங்களை இளமையாக வைத்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். அதே நேரம் அப்போ நீங்கள் வீடியோவை போடுறீங்க, அதுக்கு பிறகு மக்கள்கிட்ட இருந்த ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது. அப்போ நீங்கள் இந்த மேடை நாடகம் நடிக்கிற காலத்தில் சுமார் எத்தனை பேர் வருவாங்க மேடை நாடகங்கள் பார்க்க? அது எங்கள் டவரில் நடக்குமா? இல்லை, டவர்லேயே நடந்தது. அந்த லும்பினி இப்படி பல அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வசதியை வச்சு ஸ்பான்சர் மாதிரி இல்லாதனால குறுகிய காலத்தில் அவங்க செஞ்சாலும் எப்படியுமே ஒரு மண்டபத்தில் ஒரு 500 பேர் இருக்குன்னா ஒரு 250-200 பேர் அந்த வரவேற்பு இருந்தது. காலக்கடையில் அப்படி அந்த இல்லாமே போயிட்டு மேடை நாடகங்கள். ஆமாம், அது மேடை நாடகம் இல்லாமல் போனதுக்கு பலர் காரணம் என்று கூட சொல்லலாம். ஏன்னா அந்த துறையில் விட்டு இந்த துறையில் நம்ம இருக்கக்கூடாது, இதில் வருமானம் இல்லை அப்படின்னு ஒதுங்கினவங்க தான் அதிகம். முக்கியம். ஏன்னா அது நல்ல ஸ்பான்சர் மாதிரி இல்லை. ஆமாம், அதுக்கு ஒரு ஒத்துழைப்பு இல்லை. நிச்சயமாக அதை பற்றி நம்ம எங்களுடைய அடுத்த பகுதியில் நாங்கள் அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இந்த பகுதியில் நாங்கள் இந்த பகுதியை முடிக்கிறதுக்கு முதல் இப்போ உங்களுடைய இந்த கலைத்துறை அப்படி இல்லாட்டி இலங்கை எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு பட்டம். அப்போ இந்த இலங்கை எம்ஜிஆருங்கிற இந்த ஹைலைட்டான இந்த பட்டத்தை வந்து நீங்கள் ஏன் ஒரு வியாபார உத்தியா மாற்றலை? ஒரு ஃப்ளெக்ஸ் எல்லாம் அடிச்சு அந்த லெவலுக்கு நான் போகல. எனக்கு பல பேர் இதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஃபேஸ்புக்கில் சரி நீங்கள் வேறையாக திறந்து போடலாம் போட்டுட்டு அது வந்து அதையே நீங்கள் வியாபார உத்தியாக மாற்றலைன்னு நான் கேட்குறேன். அதாவது அந்த இப்போ அப்படி நீங்கள் தனியாக நீங்கள் உங்களை வந்து இலங்கை எம்ஜிஆர்னு அடையாளப்படுத்தும் போது ஏராளமான மேடை வாய்ப்புகள் கிடைக்கும். இலங்கை எம்ஜிஆர் நான் அடையாளப்படுத்தி கொள்ள இல்லை, நான் எம்ஜிஆருடைய பாடல்களை செஞ்சு வந்தனால டிஸ்கோ ராஜா அவருடைய ஃபவுண்டேஷனில் தான் இலங்கை எம்ஜிஆர் அப்படின்னு எனக்கு டிஸ்கோ ராஜா பண்ணாங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால். ரொம்ப சந்தோஷம். அப்போ எம்ஜிஆர் பாடல்கள் செய்கிற நேரம் ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்குது, துள்ளி குறித்து. ஆனால் அதை வந்து உங்களுக்கு வியாபார உத்தியா செய்ய நோக்கம்னா அதுக்கு கொஞ்சம் நாங்கள் மெனக்கடை இல்லை. ஆனால் இதன் பிறகு வருங்காலத்தில் செய்யலாம். அப்படி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு நாங்கள் ஆதரவாகவும் கண்டிப்பாக உறுதுணையாகவும் இருப்போம் நிச்சயமாக. ஏனென்றால் அப்படி இப்போ ரஜினி டீன் இருந்தார். ரஜினி டீன் அவர் என்ன நண்பர், அவரோட நான் பாட்டு செஞ்சு இலங்கை ரஜினி என்று சொல்லியிருந்தார். இப்போ அவர் இல்லை, இப்போ இல்லை. ஆமாம், அவர் இறந்துட்டார். இப்போ அதுக்கு பிறகு இலங்கை ரஜினின்னு சொல்லி டிஸ்கோ ராஜா தான் இலங்கை ரஜினின்னு சொல்லி அவரோட பாடல்களை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு அவர் இப்போ இன்றைக்கி இப்போ இலங்கை எம்ஜிஆர் பேர் நான் எனக்கு ஒரு பட்டம் கொடுத்த மாதிரி எனக்கு முன்னால் மிச்ச பேர் நவாஸ்ன்னு சொல்லி ஒருத்தர் ASM நவாஸ் நினைக்கிறேன். அவர் அதன் பிறகு நம்ம ஈஸ்வரி அக்காட ஹஸ்பண்ட் அவர் அஸ்லாம் அவர் இருந்தார். அதுக்கப்புறம் ரத்னஜோதி. இப்போ தச்சமே இறைவன் கிருபையில் அந்த எம்ஜிஆர்னு எல்லாருமே என்ன அறிமுகப்பட்டாங்க. ஆமாம், அப்போ அந்த இலங்கை எம்ஜிஆருங்கிற அந்த பெருமை உங்களுக்கு இருக்கிறது. அதே மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் இதை நீங்கள் ஒரு வியாபார ரீதியாகவும் செய்வீர்கள், அந்த நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கிறது. காரணம் என்னென்னா இலங்கையினுடைய கலைத்துறையை நாங்கள் இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு திருமண வீடாக இருக்கட்டும், ஒரு காது குத்தாக இருக்கட்டும், ஒரு 20-25 டூப் நடிகர்கள் இருப்பாங்க. ஆமாம், பார்த்துருப்போம். எம்ஜிஆர், ரஜினி, கமல், சத்யராஜ் அவங்கள ஒப்பிடக்கூடிய மாதிரி அதே மாதிரியே இருப்பாங்க. அதே மாதிரி வந்து நடனம் எல்லாம் ஆடுவாங்க. அது அவங்க தொழிலாகவே செய்கிறாங்க. ஆமாம், தொழிலாகவே செய்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு அப்படி செய்யக்கூடிய, ஏன்னா நீங்கள் வேற ஒரு தொழிலில் இருக்கிறனால டைமிங் பிரச்சனை. அதனால மோகன்குமாரன் இருக்கிற நேரம் எத்தனையோ மேடை நாடகங்கள்லாம். ஆனால் பாவக்கரைன்ற நாடகத்தில் நடித்தேன். வெற்றின்ற தொலைக்காட்சி நாடகம் நசார் அவர்கள் தயாரிச்சிருந்தாங்க. அப்போ நாங்கள் அது கம்பல போய் அங்கே ஒரு நாள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார். நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார் கலைத்துறையில் சந்திப்பு. அதில் தர்ஷன் அவர்களும் அதில் அறிமுகப்படுத்தி இருந்தார், தர்மராஜ். அப்போ அவர் அதில் என்னோட 2 பேரும் ஃபைட்டிங். அதாவது அவர் வில்லன், நான் போகிற நேரம் ஒரு ஸ்டோரியில் அவர் எங்களோட தங்கையை பற்றி ஒரு வாசனம் சொல்ல 2 பேருக்கு சண்டை. படத்தில் பேர் என்ன சொன்னீங்க? வெற்றி படம் இல்லை, தொலைக்காட்சி நாடகம். அப்போ அதை எடுத்தாங்க. ஆனால் அது ஒளிபரப்பக்கூடிய ஒரு சில பிரச்சனை. அது டைரக்ஷன் வந்து மோகன்குமார் அவர்கள் தான் செஞ்சுருந்தாங்க. அப்போ அதுலேயும் நான் ஒரு
குறிப்பிட்ட ஒரு கதாபாத்திரத்தில் நான் நடிச்சிருந்தேன். சரி. நீ அதன் பிறகு வந்து ஒரு நம்மட சுவேதா என்ற நாடகம், அதுவும் வந்து தமிழ் சிங்களம் கலந்த ஒரு தொலைக்காட்சி நாடகம். அதில் அந்த சிங்கள பக்கத்தை வந்து மா பொல்விட்டிக்காம அவர் ஒரு பெரிய ஒரு இயக்குனர். இவர் மோகன்குமார் வந்து தமிழ் பாட்டை செஞ்சாங்க. அதில் எனக்கு சுரேஷ் கங்காதரன் அவர்கள் அதை தயாரிச்சு. அது நொச்சியாகாம அப்படி 2-3 ஊருக்கு போயிட்டு சுரேஷ் கங்காதரன்ங்கிறது பி.கே. சாமி அவர்களுடைய அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ மனோ கணேசன் அவங்களோட இருக்கிறார். சுரேஷ் கங்காதரன் இப்போ பிரபா கணேசனோட. அப்போ இப்போ நான் மீட் பண்ணுவோம், போன பிரபா கணேசன் எல்லாம் சந்திக்கிற நேரம் நாங்கள் பேசிக்கொள்வோம். அப்போ அவர் தான் அதை தயாரிச்சிருந்தார். அதில் எனக்கு அவருடைய நண்பராக பிங் பாங்ன்ற அந்த சிங்கள நடிகரும் அதில் நடிச்சிருந்தார். சரி, மிக அருமையான விஷயங்கள் இருக்கின்றது. இன்னும் இந்த நிகழ்ச்சியிலே நிறைய விடயங்களை பேசலாம். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை.